வாட்சை அது வச்சு கரெக்ட் தான். நோண்டணும் அவரை. அதைத்தான் நேத்தே கேட்டேன், அது எப்படா யாருமே அடிக்காம இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பத்தாது அவருக்கு. தாத்தா இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்ப பழைய சீசன்ஸ்லயும் இப்ப என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது அப்படியே டிசால்வ் ஆயிருமா, இல்லாட்டி வீக்கெண்ட் வரைக்கும் அப்படியே கேரி அவுட் ஆகிட்டே இருக்குமா தாத்தா? ஒரு சண்டே அப்படின்னா இது இன்ன வரைக்கும் கேரி ஆகுது 4 வருஷத்துக்கு. இல்ல தாத்தா, இங்க எல்லாம் சண்டை பிடிச்சாங்கன்னா அடுத்த டைமே போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. இல்ல வீக்கெண்ட் வந்தது கடைசி வரைக்கும் போகுது. அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகும் நிறைய இடங்கள்ல. ஒன்றும் பண்ண ஆனா முடியாது. இந்த சீசன்ல தாத்தா டக்குன்னு ஏதோ இப்ப சண்டை பிடிச்சிட்டு திருப்பி சேர்றாங்க, திருப்பி வீக்கெண்டு தான் அதை திருப்பி எடுத்து பேசுற மாதிரி இருக்குல்ல தாத்தா, இல்லையா? அது உங்களோட கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. இது சீசனே இல்லைங்க, இது சீரியல். ம். நாளைக்கு பார்த்துட்டு விஜய் விஷாலுக்கு ஓட்டு போட்டுருங்க. சாச்சினா அது முடிஞ்சிருச்சா? இல்ல அலன் தாத்தா, இன்னும் இல்ல. அலன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. மியூட்ல போயிட்டாரு. என்ன கேட்டீங்க? நாளைக்கு விஷாலுக்கு ஓட்டு போட மறந்துடாதீங்க, டான்ஸ் பார்த்துட்டு. இல்ல, நான் அவருக்கு எப்படியும் ஓட்டு போட மாட்டேன் தாத்தா. ஏன் நாளைக்கு ஏதாவது விரதமா? இல்ல, அன்டிசர்விங் தாத்தா. நான் ஏன் அவருக்கு ஓட்டு போட போறேன்? அன்ரிசர்வ்டா இருந்தா என்ன, ரிசர்வேஷன் கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. இன்ஸ்டா சைட் போய் பாத்தீங்களா அலன்? எனது மாஸ்டர்ல அவர் வந்திருக்காரா, ரவுண்டு பண்ணி எல்லாம் காட்டுறாங்க. இன்ஸ்டா ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. அப்படியா? ஆமா தாத்தா, மாஸ்டர் அந்த பாட்ல அவர் பேக்ரவுண்ட்ல ஆடி இருக்காரு போல. பாட்டுல நான் நினைச்ச மாஸ்டர் அவர் தான் ஹீரோன். என்னங்க நீங்க தாத்தா இல்ல தாத்தா, நிறைய பேர் நிறைய ப்ரொமோட்ல ஃபேன்ஸா தான் பண்றாங்க போல, தெரியல என்னன்னு. நிறைய வியூஸ் போகுது, லைட்டா பயமா இருக்கு. எதுக்கு ப்ரோ பயமா இருக்கு? எங்கேயாவது 3வது 4வதுன்னு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கல்ல, அப்புறம் மேக்ஸிமம் 5வதுக்குள்ள வரதுக்கே கஷ்டம் நான் நினைக்கிறேன். இல்லை, நேற்று போட்ட ப்ரோமோவை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு வேலை இருக்குமோ அந்த சென்டிமெண்ட் ப்ரோமோ. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சேனல் லைட்டா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப விஷால் இருந்தாருன்னா இன்னும் கண்டென்ட் இருக்கும்ல, அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸுக்கு வருவாரு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. விஷால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அதை கொண்டு போயிருவாங்க. ஒருவேளை விஷால் எங்கேயாச்சும் சொதப்பிட்டாருன்னா விட்டுருவாங்க. என்ன கண்டென்ட் ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்ப இதுக்கப்புறம் வர ப்ரோக்ராம்ஸ் அதுக்கெல்லாம் தொடர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும்ல சேனல் கூட. நடுவுல கழட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி வேஸ்ட் ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வரவங்க சேனலுக்கு அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற மாதிரி சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ணும்ல. அது ஓகே ப்ரோ. இப்போ அந்த டாப் ஐ மீன் நேற்று வந்து அவர் பயங்கரமான சிம்பத்தி இதாக தான் காமிச்சாங்க நேற்று. அதுவே வந்து சேனலே எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களா வந்து கேட்ட மாதிரியே இல்லை. எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்குறாங்களே, 8 பேரும் வந்து ஒரே கேள்வியை கேட்குறாங்க. யாருமே சௌந்தர்யா பத்தி கேட்கவே இல்லை. அது ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தாங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஓப்பனாக தெரியுது. அது வந்து அதோட ஒயிட் வாஷ் பண்ணி முடியல. வெளியே அனுப்பணும்னு நினைச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் அது முடியல ப்ரோ. இன்னும் தர்ஷிகா அன்ஷிதா வந்தா இன்னும் இருக்கு கண்டென்ட். எனக்கு பழைய ஆளுகள்லாம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மீன்ஸ் என்ன கண்டஸ்டன்ட் அவங்க என்ன இது? நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்க்கல. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லை அந்த லைன்ல சரி, இந்த உதயா கேட்ட டாபிக்லயே இப்போ இவர் சொன்னார் இல்லையா விஷால் இருப்பாங்கன்ட்டு. இப்போ தர்ஷிகாவும் போஸ்ட் போட்டிருக்காங்கல்ல அலன், ஐ வில் டாக் திஸ் டிரெக்ட்லி வித் தட் ரெஸ்பெக்டிவ் பர்சன்னு. அதனால விஷால அடுத்த வாரம் தானே இவங்கெல்லாம் அந்த அடுத்த 8 பேர் வரப்போறாங்கன்றீங்க. அப்போ அது வரைக்கும் இருக்கணும்னு விஷால் ஒருவேளை ரீட்டைன் பண்ணுவாங்களோ அந்த கண்டென்ட்டுக்காக? இருக்குமோ? இருக்கலாம்.
நைஸ் கொஸ்டின். அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு எனக்கு. 8 பேரும் வந்து ஒரே விஷயத்த சொல்றது, அவர் அழுவுறது, அப்படியே அந்த ஆங்கிள் காட்டுறது, அப்புறம் தர்ஷிகா போஸ்ட் போடுறது, அப்போ அந்த கண்டென்ட்டை பார்க்க போகிறோன்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஆனால் டாப் 5ல என்னால் I'll be disappointed. எனக்கு தெரில, மேபி வைக்கலாம். எனக்கு ஐம் நாட் ஷூர். சரி, நான் ஒரு போல் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்து அது என்னன்னு ஒரு பதில் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஹேவ் டு கோ டு பெட் ஏர்லி டுடே. நாளைக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. ஆடி, ரெட்ரோ, நீங்கள் அப்புறம் ரதீஷ் நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்பேஸை. ஐ வில் see you guys tomorrow. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா போகிறதுக்கு முன்னாடி? ஹலோ எனக்கு ஹலோ ஒன்று இருக்கு, சுபாஷ் கேட்டதுக்கப்புறம் கேட்குறேன். ஓகே சொல்லுங்க சுபேஷ். குவிக்காக ஒரு இது. ஸோ இப்போ வந்திருக்கிற 8 பேரும் சும்மா திஸ் இஸ் பியூர்லி மை ஒப்பீனியன், யாருக்கும் கோவம் வேணா. சுரேஷ் தாத்தா இருக்காரு, அவர் கோவம் வந்துடும். ஸோ திஸ் இஸ் பியூர்லி மை திங். இப்போ வந்திருக்கிற 8 பேருமே பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த 8 பேர் போனவங்க தான் ஏதோ கொஞ்சமாவது சரக்கு இருக்கு. அது இவங்களுக்கே தெரியணும். நெக்ஸ்ட் 8 போனவங்க தான் இவங்களை விட ஸ்ட்ராங்கர்னு. ஆனால் இவங்க பயங்கரமா பேராசைப்படுறாங்க, ஏதோ இவங்கள ஸ்வாப் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அது கண்டிப்பா அது நாட் கோயிங் டு ஹேப்பன்ல. ஸோ இட் வில் நாட் பி ஃபேர். ஏன்னா அனதர் 8 ஷுட் கம், ரைட்? தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு நோ. இல்லை, வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ரியா தவிர மற்றது எல்லாரும் கொஞ்சம் சொதப்பல் தான். ஆமா ஆமா, எனக்கும் ரியா தான் கொஞ்சம். யா, ஷி மேக்ஸ் சென்ஸ். யா, ஓகே, தட்ஸ் இட். யா, வேற சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இதெல்லாம் நினைச்சிருந்தா சேனலே வந்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வெளியில விடாம பண்ணிருக்கலாம். கரெக்டா? விஷால் பத்தியோ இல்ல போன 8 கண்டஸ்டன்ட் பேசினதே அவங்களே எடிட் பண்ணிருக்கலாம். பட் அவங்களே அதை ஷோ பண்ணியோ அவங்களே அதை பிளாக் பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன் votes கண்டென்ட், டிஆர்பி, votes நிறைய இருக்கு அதுல. ஆனந்த் ப்ரோ, நீங்க உனக்கு கவனிச்சிங்களா? நம்ம இவர் ஆடினார், ரவி சார் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அருணாவோட கமெண்ட்டை கவனிச்சிங்களா? ஆமா, ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. என்ன ப்ரோ நினைச்சிட்டு இருக்காரு அவரு? 2-3 வாட்டி சொன்னாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அது எதுக்கு உள்ள அமிச்சாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அவரு மிச்சவங்களை இப்போ அவர் நீ சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்களேன், அது கூட ஏதாவது ஒரு பர்சனல் இது இருக்கு, ஏதோ கூட வச்சுக்கலாம், வெளியிலயோ உள்ளியோ. பட் இது என்ன மாதிரி கமெண்ட் ப்ரோ அது? அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சபை நாகரிகம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான மரியாதை, இந்த ஹோஸ்டுக்கான மரியாதை, பிபிக்கான மரியாதை, அந்த மேடைக்கான மரியாதை, மக்களுக்கான மரியாதை எதுவுமே இல்லாத கண்டஸ்டன்ஸை தான் நான் பார்க்குறேன் இவங்க எல்லாருமே. லைக் அட் சம் பாயிண்ட் எல்லாரும் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை இந்த கண்டஸ்டன்ஸ் கூட எல்லாரு கூடயும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு. இல்ல, இப்ப நம்ம விஜய் விஷால் நம்ம அடிக்கிறோம் இல்லையா? ஸோ விச் இஸ் நமக்கு சௌந்தர்யா பத்தி அவர் பேசினது. ஸோ நான் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டா தான் இன்னைக்கு அவர் வச்ச கமெண்ட்டை பாக்குறேன். ஆமா, அக்ரி. அந்த அளவுக்கு ஈக்குவலா இட் ஷுட் பி அட்டாக் பை ஈவன் போஸ்ட். வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்பாரான்ற செகண்டரி, பட் கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் டக்குன்னு அவர் காதுல கூட என்ன சொன்னாரு இல்ல ப்ரோ, அவரு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்கார்ந்து அவர் முடியாம உட்கார்றப்போ உங்க டான்ஸ் பார்த்து குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுன்ற மாதிரி அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்ல, எனக்கு அது I didn't want to repeat it. அதனால தான் நான் அதை அப்படியே இல்ல ஓகே, நீங்க சொல்லல, அவர் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். ஓகே, அது நிறைய பேர் அங்க கவனிக்கல, தர்ஷா மட்டும் கவனிச்சு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. பட் அகைன் அது கட் ஆயிடுச்சு. இல்ல, நானும் கவனிக்கல, அதான் கேட்டேன். எனக்கு அது சரியா கிளியரா இல்ல. ஆட வரும்போது கூட ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நீங்க ஆட போறதுக்கு இடையிலே பாட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இந்த இதுல இருந்து எந்திரிச்சு வருவார்ல ரவி சார், எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப டக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட். எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதோட இன்னொன்று இருக்கு என்னன்னா, இது அவங்களோட கேரக்டர். நாம அதை 100 daysல அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல, அதை எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அது அவங்களோட கேரக்டரை அதுக்கு அடி வாங்கித்தான் ஆவாங்க. அது சேஞ்ச் பண்ணுவாங்களான்னா
ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். அது ஒரு இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் தாங்க சரியில்லை. இந்த செலெக்ஷன் கம்யூனிட்டி சரியே இல்லைங்க. எனக்கு என்ன எந்த பேசிஸ்ல இந்த ஆட்களை உள்ள எடுக்கிறாங்க, எதுக்காக இவங்களை உள்ள அனுப்புறாங்க, இது மாதிரி எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. செம்ம எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இது பிரச்சனை தான். உங்க யாருக்கும் இது பிரச்சனையா இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே எனக்கு இது ப்ராப்ளம் தான். இவங்களோட பிஹேவியர் எனக்கு எல்லாமே இஷ்யூஸ் தான். இவங்க யாருக்கும் வந்து மேடை நாகரிகமே தெரியல. லைக் அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களோட செயல்பாடுகளும் வந்து லைக் சோ கான்ட்ராஸ்டா இருக்கு. இவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரியணும் இது எப்படி இருக்கணும்ட்டு. they'll be trained in all this la. I'm so let down by all these people. ஆக்சுவலி பிபி டீமே இவங்களெல்லாம் கூப்பிடுவாங்களா இல்லை இவங்களா தான் அப்ளிகேஷன் போடணுமா? எண்டமால் தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஹெவியா இன்வால்வ் இருப்பாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவங்க யாருக்கு வேணும்னாலும் அவங்கள கூப்பிடுவாங்க இல்ல. ஆனா அந்த மாதிரி ஸ்கிரீனிங்கே இல்லாம கூட வந்திருப்பாங்கல்ல. ரெக்கமெண்டேஷன்ல போற ஆட்களும் இருப்பாங்க தான். இதில் ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் அலன், அது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ மீன் நாட் டு புட் டவுன் ஃப்ரெட்டர்னிட்டி, பட் நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ரியல் டைமில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை வெளியே எங்கேயாவது பேசும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கள கண்டக்ட் பண்ணிக்க தெரியாது. அவங்க நிறைய லூஸ் டாக்ஸ் விடுவாங்க, நிறைய இந்த கான்ட்ரவர்சிலாம் மாட்டிக்குவாங்க. அப்படிதான் இது மாதிரி பேசி தான் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த பிஹேவியர் தான் இவங்களுக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ இவ்வளோ பேசுகிறோம். இப்போ இன்னைக்கு அவர் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம அது ஒரு கண்டென்ட் ஆகி, ஏன்னா இவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் எங்க பிரச்சனைனா இவங்களுக்கு அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹோஸ்ட்டும் பிபியும் இல்லாதது தான் பிரச்சனை. அப்படிதான் எனக்கு தெரியுது. இல்ல அந்த அளவுக்கு பவர் அவங்களுக்கு கொடுக்கலன்றது தான் எனக்கு தோணுது. I feel like they've not been given a lot of power. அதாவது அன்ஃபோர்சிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் அவங்க உள்ள வராங்க. அப்படிதான் எனக்கு படுது. அவ்வளவுதான், நான் முடிச்சுக்கலாமா? ஐ மீன் நான் கிளம்புறேன், நீங்க பேசுங்க. ஓகே, கோஸ்ட் வந்து ஆரி ரெட்ரோக்கும் ரத்தீஷ்க்கும் கொடுத்துருங்க. இருக்கியா ஆரி? இருக்கேன் ப்ரோ. ஆலன், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. இப்போ இந்த சீசன் படி இப்போ விஜய் சேதுபதி நிறைய அடி வாங்கியிருப்பாரு வெளிலையும், இல்ல அவருக்கே இரிட்டேட் ஆயிருக்கலாம் இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இயர் அவர் கண்டினியூ பண்ணுவாரா? உங்களுக்கு என்ன தோணுது? மாட்டாருன்னு தோணுது. எனக்கு அந்த ஃபீல் இருக்கு, அதான் கேக்குறேன். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி அவர் பேசுறப்பெல்லாம் ஸ்டேஜ்ல அவர் ஃபேஸ்ல சில நேரம்லாம் ஒரு மாதிரி பிரஷர் இருந்து அவருக்கு பிடிக்கல இந்த ஷோ, பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஃபீல் பண்றதே அன்னெசரியும் அவர் ஃபீல் பண்றாரோ. ஆமா, ஏன்னா அது வந்து அவரோட கருத்துக்களை அவரால சொல்ல முடியல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது இந்த ராணுவ விஷயத்துல அவர் ரொம்ப அடி வாங்கி இருப்பார் சோசியல் மீடியால. எனக்கு தெரிஞ்சு போட்டு பொலன்னு பழக்கிறானுங்க அவன் விஷயத்துக்கு. எந்த விஷயம் ப்ரோ? ஜென்ரலா ராணுவ ரெஸ்பெக்டா பண்ண மாட்டேறாரு, செய்ய மாட்டேறான்ட்டு அவரை டேகா பண்ணி வச்சிருக்கானுங்க எல்லா இடத்துலயுமே. எப்படியா ஒரு 2 வீடியோ வச்சு அவருக்கு போயிருக்கும்ல, என்ன இப்படி பண்றாங்க? அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அவங்க ஃபேமிலி கிட்ட கூட்டி பேசி இருந்திருப்பாரு. ஆமா, மோஸ்ட்லி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ அவர் அப்படி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் பண்ணலங்க அதெல்லாம். அவருக்கு எப்படிங்க அவ்வளவு பவர் கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. It has to be approved by so many people. இல்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவனும் ஒரு கண்டஸ்டன்டா தானே அவர் பாக்குறாரு. சின்ன பையன் தானே, அவனை தாக்கி இவரு என்ன பெரிய ஆளாயிட போறாரு? அதான் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வீக் இருந்த விஜய்ஸ்லாம் ஃபயரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா தான் இருக்க மாதிரி இருக்கு.
அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக் பிளாஸ்டா இருந்துச்சு. நான் இப்ப கரெக்டான ஆள்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். தெரியல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போயிடுச்சு. ஹாரி ஒருத்தன் இருக்காரே. ஹாரி டேய் சொல்லுப்பா. கோஸ்ட் ரெட்ரோகோ ரத்தீஸ்க்கு கொடுத்துரு, நான் கிளம்புறேன். சரி ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த பப்ளிக்ல இருந்து போறாங்க இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை, ஜூடி, இப்போ ஜெஃப்ரி கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப லைவ்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே ஒரு ஒரு மாஸ்க் போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாம ரொம்ப லைவ்லியா அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அது உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கருத்து என்ன? இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மள இருந்து பப்ளிக்ல இருந்து போனா நம்மள ரெப்ரஸ் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா, எதுவுமே நடிக்காத மாதிரி. ஆமா, நம்ம அதாவது காமனஸ்ல இருந்து ஆட்கள் எடுத்து இவங்க போட மாட்டாங்களே, 2-3 பேர் போடணும். அது இப்போ காமனஸ் மேல வைக்கிற பார்வை வேற மாதிரி தானே இருக்கும். நீங்க நான் உள்ள போறது நீங்க பார்த்தாலும், நீங்க உள்ள போறது நான் பார்த்தாலும், இது நம்மள ஒரு ஆளுன்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே டிஃபால்ட்டாவே செட் ஆயிடும். நம்ம அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஒட்டி தான் வந்து நம்ம பார்வை இருக்கும். அது நல்லா சூப்பரா இருக்கும். இல்ல, இதுல ஒரு கருத்து இருக்கு என்னன்னா, இப்ப மத்தவங்க வாரவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபேம் இருக்கும்ல. இவங்களுக்கு ஃபேம் இல்லாத போது அது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லயே அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ வைல்ட் கார்டு கண்டஸ்டன் உள்ள வந்துட்டு ஒன்னொன்னா வெளியில போற மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. அதையும் சேனல் லைட்டா பார்ப்பாங்க. இல்லையங்க, இப்போ பாருங்க, ஜூலி, தாமரை, ஜெஃப்ரி எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, இத்தனை வீக்ஸ் தாண்டி. தாமரை எல்லாம் ஃபைனலுக்கு முந்தின வீக் தான் எவிட் ஆன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சோ இல்ல, இந்த ஷோ எப்ப ட்ரூலி சூப்பரா இருக்கும் இங்க பாருங்களேன். இந்த ஷோ எப்ப ட்ரூலி சூப்பரா இருக்கும்னா 3 to 5 காமனஸ் உள்ள இருக்கணும். பிஆர் வந்து ஃபுல்லா வந்து அலோவ் பண்ணக்கூடாது. லைக் அதை வந்து ரூலாவே வச்சிருக்கணும். சப்போஸ் பிஆர் டீம் இருக்கிறது வந்து தெரிய வந்துருச்சுன்னா அப்போ வந்து அவங்கள இன்ஸ்டன்டா டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி வெளில போடணும். இந்த மாதிரி ரூல் செட்டோட வச்சு காமனஸ் ஒரு 3 to 5 பீப்புளை வச்சு எல்லாம் செலிபிரிட்டிஸா உள்ள வச்சு அமிச்சா அப்ப தெரிஞ்சிடும் இவங்க எல்லாரும் யாரு. அதை தாண்டி இந்த ஷோவை எப்படி ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஓரியன்டட்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது கேமா தாங்க பார்க்கணும், கேரக்டரா பார்க்க முடியாது. இப்போ டெப்த் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு சைக்காலஜிக்கல், நான் உங்களுக்கு இது வேற மாதிரி சொல்றேன் இருங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம் அவங்க சொல்றாங்க இல்ல, ஒரு காமனருக்கு அது 10 times even bigger. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. கரெக்ட். கேமா பார்க்கலனா நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு கேரக்டர்ல வந்து அவங்களுக்கு மட்டமான பர்சனா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி that's not the point. They're fighting for that. No, அவங்க சண்டை போடுறாங்களா. So the right way to watch the show is like it's a game. அப்படிதான் இத பார்க்கணும். when you say common man, இப்போ காமன் மேன்னா அந்த காமன் மேனுக்கு ஒரு கோல் இருக்கும்ல. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து, அதாவது இந்த சினி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நான் வந்து இந்த மாதிரி போகணும், அதுக்கான ஒரு சான்ஸ் இப்ப ஜெஃப்ரி கிடைச்சது எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி காமன் மேன் தானே நீங்க பேசுறீங்க? ஜென்ரலான ஒரு காமன் மேன் don't have any அந்த மாதிரி. ஏன்னா சில பேர் கேரே பண்ண மாட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே. ஸோ அந்த மாதிரி இப்போ இதை ட்ரை பண்ற சும்மா ட்ரை பண்ண மாட்டாங்கல்ல. கரெக்ட். அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த விஷயத்துல. புரியுது. So like this should be viewed as a game. It's a reality game in the show. sense, reality inradhu game in the sense like a psychological game, right? Psychological game. ஆமா, கரெக்ட். டாஸ்க் வெயிட்டேஜ் பார்த்தா சௌந்தர்யா எல்லாம் எப்பயோ எலிமினேட் தானே. கரெக்ட். அது கேம் ஷோவா போய்டும். அது வேற கேம் ஷோவா போய்டும். அது வெறும் டாஸ்க் பேஸ்ல கான்செப்சுவல் டாஸ்க் இருக்கு. லைக் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. the way you approach something. கரெக்ட். இல்ல, இந்த சீசன்ல வந்து எக்ஸாம்பிள் விஷால், ஆர்மின்லாம் கூட ஒரு
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அவங்க என்னன்னா தப்பா போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சே வந்து அதை அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க. நமக்கு ஒரு ஃபேம் இருக்கு, அது மாறிடும் வெளியில போனா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி நம்மள இருந்து யாராவது ஒரு 3-4 பேர் போனாதான் ஒரு ஷோ எப்படி போகுது இன்னும் 2-3 சீசனுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் இது நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடந்தாதான் சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் டீம்ல வந்து என்ன இன்வைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்மேட்டே சூப்பரா மாத்துவேன் நான். அவங்களுக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்கு, இந்த ஷோவோட ஸ்கோப் பெருசா இருக்கு. அவங்க அது எதையுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு ஏன் பண்ண மாட்டாங்கன்னு புரியல. அவங்களுக்கு டிஆர்பி தான் மேட்டர்னா, டிஆர்பி எடுத்துட்டு வரதுக்கு யூ டோன்ட் நீட் செலிபிரிட்டிஸ், யூ ரியலி டோன்ட். இந்த ஷோ இன்டென்ஸா இருந்தாலே போதும். அது அந்த ஷோ இன்டென்ஸ் ஆக்குறதுக்கு வந்து there's lots of things you can do. அந்த காம்பினேஷன் இருக்கணும். ஒரு காமனஸும் செலிபிரிட்டிஸோட இன்டராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி வந்து எந்த கோணத்துல போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஸ்பார்க் இன்ட்ரெஸ்ட். அது நிறைய இருக்குங்க அதுக்குள்ள. திஸ் கேம் இஸ் சோ நைஸ். ஆனா இதை வியூ பண்ற விதம் சரியில்லை. பீப்புள் எதர் கோ டூ ஓவர் போர்ட், இல்லைன்னா வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே புரிய மாட்டேங்குதோன்னு தோணுது. ஒரு பிபி ஷோவோட யூசேஜ் என்ன? இதனால இது இப்போ நம்ம அர்ஜுன் சார் வந்திருந்தாருல, ஸ்ருதிகா ஹஸ்பண்ட். அவர் கூட சொன்னாரு, ஹிந்தி பிபி வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில எப்படி ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால அந்த மீடியாவெல்லாம் நாங்க உள்ள கூட்டு வந்து அவங்க ப்ரெஸ் மீட் மாதிரிலாம் பண்றாங்க. அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க. அந்த பிபி கம்ப்ளீட்டா அவங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த சினி வேர்ல்டுல நீங்க எப்படி இருக்க போறீங்கிறதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ள அவங்கள உள்ள போட்டு அதை தாக்குன்னு தாக்குறது, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க. பட் நம்ம பிபி ஷோ எப்படி போகுது, இது ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜிங் சொல்லுதா, இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி அதை கொண்டு போகுதுன்னே சீசன் டு சீசன் பாக்குறப்போ அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு சேஃப் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கு. சேதுவி சொல்ற மாதிரி சுத்தி தான் பேசுறீங்களே தவிர ஸ்ட்ரெயிட்டா யாருமே வரமாட்டேறீங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ஷோ எப்படி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பிபி தமிழ் பிபில இல்ல அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் ஒரு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆமா. பட் இதோட மெஜாரிட்டி வந்து இது கேம் தான். அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் அணுகுமுறை சார்ந்து அணுகுமுறை ஒட்டி இருக்கிற இமோஷன் தான் தவிர, இப்போ நான் ஒரு 60 டேஸ் கேம் இறக்குது. எனக்கு மட்டும் தான் ஆகுதா இல்ல எல்லாருக்கும்? இது ட்விட்டர் அப்படிதான் ஆகுது. நான் லீவ் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும். நம்ம நாளைக்கு பேசுவோமா? ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் நான் ஐ ஹேவ் டு கோ. நாளைக்கு காலைல ஒரு ஸ்பேஸ் போடுறேன். ஓகே. இஸ் தட் ஓகே? ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. I love you all. அதெல்லாம் I will see you tomorrow. I have நிஜமாலே ஒரு வேலை இருக்கு காலைல. I have to go to the bank and all. அதனால தான் கோச்சிக்காதீங்க. I'll talk to you guys tomorrow. Okay? Good night. Good night. Bye bro. யாராவது இருக்கீங்களா? இருக்கிறோம். நீங்க ஏதாவது டாபிக் சொல்லுங்க, பேசட்டும் எல்லாரும். ஆனா ஸ்பீக்கர்ஸ் யாருமே இல்லையே, 2-3 பேர் தான் இருக்காங்க. ஓகே. இல்ல எனக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஆமா, நாளைக்கு ஒன்றும் பெருசா இல்ல பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. மிட்வீக் எவிக்ஷன் யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? மிட்வீக் எவிக்ஷன் இருந்தா மிட்வீக் எவிக்ஷனே இல்லன்ற மாதிரி போட்டிருந்தாங்களே ப்ரோ நிறைய பேர். அப்படியா? இல்ல வர்ஷினி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? இல்ல அது ஓகே, சும்மா சொல்றேன்னு கடைசியில முடிச்சிட்டா. ஏன்னா இவர் போட்டிருந்தாருல ஐஷோட அப்பா, அவர் போட்டிருந்தாரு. மேபி அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா வீக்கெண்ட்ல 2 பேரை தூக்கிடுவாங்க, ஒரு ஆள் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாரு, 5 பேர் ஆயிடுமோ. பொட்டி வருமா வராதான்னு தெரியல. லாஸ்ட் வீக்ல போட்டுருப்பாங்களா? பெட்டியே அடுத்த வாரம் தான் வருதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. வீக்கெண்ட்ல 2 பேர் போயிட்டாங்கன்னா 6 பேர் தானே அப்போ பெட்டிக்கு ஒரு ஆள் போயிடும்ல, அப்ப 5 பேர் ஆயிடும்ல. கரெக்டா இருக்கும். ஆமா, ஃபைனல்ஸ்ல எப்படி இருந்தாலும் 5 பேர் தானே. அதான் அப்புறம் எப்படியும் 2 பேரை தூக்கி 3 பேர் போயிடுவாங்களா? 2 பேர் போயிடுவாங்க. அப்புறம் 3 பேர் ஸ்டேஜுக்கு போவாங்க. கரெக்டா இருக்கும் ப்ரோ. அப்போ அத அப்படிதான் கனெக்ட் பண்றாங்களோன்னு தோணுது.
பெட்டியை எடுக்கலன்னா அப்பயும் மிட்வீக் விஷன் வச்சு அடுத்த வாரம் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டியை அது எப்போனாலும் ஒருத்தர் எடுத்துருவாங்க. முதல்ல இந்த வந்த கிரௌடெல்லாம் போகணும்ல, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்குமோ? அந்த கிரௌடு போகுமான்னு தெரியலையே. அந்த கிரௌடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கும். அடுத்த வாரம் அடுத்த செட்டு வேற வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா அதான். ஆனா அடுத்த வாரம் வரது வந்து வெறும் கெஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்தது மட்டும்தான் இது. ஏன்னா இதுல ஓரளவுக்கு ரொம்ப முன்னாடி எலிமினேட் ஆனவங்கள தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா எலிமினேட் ஆனவங்க யாருமே இல்லை இதுல. ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல. இது வந்து ஜஸ்ட் இந்த 8 பேர் மட்டும் தான் அது கொடுத்துருக்காங்க. அதுவுமே கடைசியில இல்லைன்னு தான் சொல்லுவாங்க தான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரைடே வருவாங்கன்னு கூட ஒரு 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 நியூஸ் இருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இந்த வீக்கெண்டுக்கு வந்து எல்லாருமே எல்லா கண்டஸ்டன்ஸும் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றாங்க. அது ஐ எம் நாட் ஷுர் ஹவு ஃபார் ட்ரூ. ஃப்ரைடேல இருந்து அவங்களும் வருவாங்க அப்படின்றாங்க. ஐ மீன் இந்த ஆட்டம் டாஸ்க் முடிஞ்சவங்க. ஓகே. ஆனா வந்தாலும் என்ன மாறப்போகுது, அடுத்து யார் வருவாங்க? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த பேட்ச்ல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கா என்ன? தர்ஷிகா தவிர சத்யா அண்ட் ஜெஃப்ரி வந்து அர்னவுட்ட பேசணும் இல்லையா? அந்த கண்டென்ட் வெயிட்டிங் இல்லையா? இல்ல அப்ப அந்த பேட்ச் வரும்போது இந்த பேட்ச் ரிமூவ் ஆயிட மாட்டாங்க. ஏன்னா இடமே இருக்காது ப்ரோ. 2 பேட்ச் டோட்டல் 24 கண்டஸ்டன்ட்ஸ் நினைக்கிறேன். இடமே இருக்காது வீட்டுல. அத்தனை பேரும் உள்ள வருவாங்களான்னு தெரியல. ஐ மீன் டோட்டல் 24மே இருப்பாங்களா கடைசியிலன்றது டவுட் தான். somebody will miss out தான் எனக்கு தோணுது. அடுத்த வாரம் வந்தாலுமே எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள இருப்பாங்களான்றது தெரியல. நம்ம பார்த்துருக்கோம்ல வருஷம் எப்பயுமே எல்லா கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து அத்தனை பேர் கடைசி ஃபைனல்ஸ்ல கூட இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். வேற ஏதாவது டாபிக் இருக்கா? ஹாரி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன்பா. இப்படியே தான் க்ளோஸ் பண்ணிடுங்க பேசாம. யாரோ பேசுறதுனா பேசுங்க.